குட்டிசையும் நிலவுகிற இந்தியாவின் மிக சிறந்த விழுமியத்தை சிதைக்கிற RSS பிஜேபி கருத்தியல் ஆட்சி முறைக்கு எதிராக தமிழக மக்களை, குறிப்பாக உழைக்கும் மக்களை ஓரணியில் திரட்டி நாட்டின் நலனுக்காக போராடுவது, முன்னிலும் அதிகமாக போராடுவது என்கிற வகையில் இன்றைக்கு நாங்கள் கூடினோம். இதற்காகவே ஒரு இடது ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் விரிவாக பேசுவார். ML செயலாளர் ஆசை தம்பி அவர்களும் விரிவாக உங்கள் முன்னால் பேச இருக்கிறார்கள். இடதுசாரிகள் குழு மட்டுமல்ல, இடதுசாரிகள் கட்சி மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் அணி திரட்ட இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சி என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள், இன்னும் இடது குழுக்கள் பல இருக்கிறது, ஜனநாயக சக்திகள் இருக்கிறது. இவையெல்லாம் குழுவாக இருக்கலாம், தனி நபராக இருக்கலாம். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. எனவே அத்தகைய குழுக்களையும், இடது குழுக்களையும், இடது சிந்தனையாளர்களையும், பெரிதோ சிறிதோ ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து நாட்டை எதிர்காலத்தில் இடது பக்கம் திருப்பதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நாங்கள் அணுக இருக்கிறோம். அதற்கான செயல் திட்டம், கோரிக்கைகளை வகுக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக வர்க்க வெகுஜன அமைப்புகளின் மேடையை ஒன்றை, விரிவடைந்த மேடை, தமிழ்நாட்டின் நலன், இந்திய நாட்டின் நலன் என்கிற வகையில் ஒரு விரிவடைந்த மேடையை நாங்கள் உருவாக்குகிறோம். இந்த முயற்சிகளை வருகிற இடைத்தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தலோடு இணைத்து பார்க்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது தேர்தல் வருகிற போது அது குறித்து நாங்கள் சிந்திப்போம். இப்பொழுது தேவை, நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாட்டை ஒரு இடது பக்கம் மாற்ற வேண்டும். அதுதான் விடுதலை போர்க்காலத்தின் நமது முன்னோர்களின் கனவு. அரசியல் சாஸ்திரத்தின் முகப்பே அதை தான் சொல்லுகிறது, சோசியலிசம். எனவே இந்த மகத்தான பயணத்தின் தமிழ் மண்ணின் ஒரு மிக சிறந்த துவக்கமாக தான் இன்றைக்கு நாங்கள் கூடி வாய்த்திருக்கிறோம். தமிழ்குரு நல்லுலகம் இதற்கு பேராதரவு தரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. வணக்கம். உருவானது இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பு குழு. 3 கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். ஓரணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகள் இணைந்திருப்பதாகவும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போராடுவதே இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழக உரிமைகளுக்காக கூட்டாக போராடுவோம், இது தேர்தல் அணி அல்ல, தமிழக உரிமைகளுக்காக கூட்டாக போராடுவோம் என்று பேட்டியளித்திருக்கிறார்கள். 3 கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் இது தேர்தலுக்கான அணி அல்ல, தமிழகத்தின் உரிமைகளுக்காக கூட்டாக போராடுவோம் என்றும் கூறியிருக்கின்றனர்.